வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஸ்ட்ரிங்கும் அரேயை பற்றி நடத்தியிருந்தேன். அது சில பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் திடீர்னு ஸ்ட்ரிங் அண்ட் அரேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கல விரும்புகிறேன். இந்த சேனல் டெக்ஸ்ட் புக் பேஸில் இருக்காது. உங்களை யோசிக்க வைக்கிறதா என்னோட நோக்கம். ப்ளஸ் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு என்ன தேவையோ அதை அப்போ தான் நடத்துவேனே ஒழிய முழுசாக தியரி ஃபுல்லாக நடத்திட்டு அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் எழுதுறது கிடையாது. இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங் அண்ட் அரே எதுக்கு நடத்தினேன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்த ப்ரோக்ராம் ஒரு நம்பர் கொடுத்தா ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆட் ஈவன் கண்டுபிடிக்கிறது 5 மெத்தடில் செஞ்சிருந்தோம். 6வது மெத்தட் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் அந்த ஸ்ட்ரிங் ஆஸ் வெல் அஸ் அரே யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதனால தான் என்ன நடத்தியிருந்தேன்னா, இதுக்கு முதல் எபிசோடில் ஸ்ட்ரிங் அண்ட் அரே. இப்போ அந்த 6th மெத்தட் டு ஃபைண்ட் வெதர் தி கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் வித்தவுட் யூஸிங் arithmetic operators and modulus operator பார்க்கலாம் வாங்க. ரைட், இப்போ ஆக்சுவலாக ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடாக ஈவனாக கண்டுபிடிக்கணும். அதாவது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும்னா, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் ஆப்ரேட்டர். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் இது எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிக்கணுன்றதோ நம்ம ப்ரோக்ராம் எழுதணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். இதை ஏற்கனவே 5 மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது மெத்தட். இதில் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்டீஜர் என்னன்னு ஒரு நம்பர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய இன்புட்டை என்ன வச்சுருந்தேன், இன்டீஜராக வச்சு தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இப்போ என்ன வச்சு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்குகிற இன்புட்டை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிட்டு செய்ய போகிறோம். புரியுதுங்களா? அதனால தான் போன எபிசோடில் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு நடத்தினேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாஜிக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ இப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம். ஸ்ட்ரிங்னு சொன்னாலே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும். அப்போ நான் வாங்குகிற இன்புட்டை என்ன வாங்கிக்க போகிறேன், இது மாதிரி ஸ்ட்ரிங்காக வாங்கிக்க போகிறேன். அப்போ இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட் நம்பர். இது என்ன நம்பரு, ஆட் நம்பர். எதை வச்சு சொல்கிறோம், இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் சொல்கிறோம். இதை வச்சு தான் என்ன சொல்கிறோம், அது ஆட் நம்பரா அல்லது ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கடைசி டிஜிட்டை வெளியில் எடுக்கணும். கடைசி டிஜிட்டை என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். எப்படி வெளியில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டுக்கு ஒரு பொசிஷன். அதே வெளியில் எடுத்திங்கன்னா அது சிங்கிள் கோட்ஸில் இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கும்னா 1ன்னு இருக்கும் சிங்கிள் கோட்ஸில். இதோட பொசிஷன் எஸ் ஆஃப் 0ல் இருக்கும். இது என்ன இருக்கும்னா 2 இருக்கும். இதோட பொசிஷன் எஸ் ஆஃப் 1ல் இருக்கும். இது 4 இருக்கும். இதோட பொசிஷன் என்ன இருக்கும், எஸ் ஆஃப் 2ல். இது 5ன்னு இருக்கும். இதோட பொசிஷன் எஸ் ஆஃப் 3. புரியுதுங்களா? அப்போ எந்த பொசிஷனில் இருக்குது, எஸ் ஆஃப் 3ல் இருக்க பொசிஷன் எடுத்துட்டோம்னு சொன்னால் அது 1 3 5 7 9 இருந்தால் ஆடுன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா என்னவா தான் இருக்கும், 0 4 2 6 8 இதுக்குள்ளே தான் இருக்கும், ஈவன்னு சொல்லிடலாம். இதுதான் ஆக்சுவலாக லாஜிக். அப்போ வெளியில் எடுக்கணும். இந்த இதை என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுக்கலாம், இப்போ பாருங்களேன். தேர்ட் பொசிஷன், அப்போ எஸ் ஆஃப் 3ன்னு டேரெக்டாக எடுத்துடுறோம். இப்போ இதே நான் இன்புட்டை இப்படி மாற்றிடுறேன். திடீர்னு எஸ் ஆஃப் 3ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகிடும், கடைசி டிஜிட் வந்துடும். என்னுடைய இன்புட்டை நான் இப்படி மாற்றிடுறேன். எஸ் ஆஃப் 3ல் என்ன வரும், இது எஸ் ஆஃப் என்ன ஆகி போச்சு, 4 ஆகிடுச்சு. இப்போ எஸ் ஆஃப் 3 எடுத்தோம்னா வேஸ்ட்டு. அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும்னா ஒரு ஜென்ரலைஸ்டு மெத்தட் நமக்கு தெரியணும். அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக இதான் என்னுடைய இன்புட். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே அதை தான் நடத்தியிருந்தேன். ஸ்ட்ரிங் லென்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங் லென்னு என்ன கொடுக்கும், லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இதனுடைய லென்த் எவ்வளோ பாருங்கள், ஸ்ட்ரிங் லென் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் இதனுடைய லென்த் எவ்வளவு, 4. 1 2 3 4. ஆக்சுவலாக எவ்வளோ கிடைக்கும், 4. இதை தூக்கி கேல வச்சுக்குவோம். கேயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும், 4ன்னு இருக்கும். இப்போ கே -1 என்ன கிடச்சிரும், கடைசி டிஜிட் கிடச்சிருமா, புரியுதா புரியல? இப்போ இதே இன்புட்டில் எப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ லென்த் என்ன கிடைக்கும், 5. லென்த் என்ன கிடைக்கும், 5. லென்த் ஆஃப் இந்த எஸ் என்ன கிடைச்சிரும், 5 கிடைச்சிரும். இப்போ 5 - 1 என்ன கிடைக்கும், இது எந்த பொசிஷனில் இருக்குது,
எஸ் ஆஃப் 4. இப்போ இதே இப்படி டிஜிட் இப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம். ஆக்சுவலாக இதோட லென்த் எவ்வளவு? 1 2 3 4 5 6. இதோட லென்த் எவ்வளவு? 6. ரைட்டா? இப்போ இது 7, இந்த கடைசி டிஜிட் எந்த பொசிஷனில் இருக்குது? எஸ் ஆஃப் 5ல் இருக்கும். அப்போது 6 - 1 இங்கே என்ன கிடச்சிரும்? எஸ் ஆஃப் 5. இந்த ஃபைனல் டிஜிட் எடுத்துடுறோமா? அவ்வளோதான். இதுதான் லாஜிக். ஆனால் இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இது எதுவுமே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன்? மைனஸ் யூஸ் பண்ணுறனால அது என்ன பண்ண முடியும்? அந்த லாஜிக்கை நாட் அப்ளிகபிள். ஸோ வேறு ஏதோ ஒன்று யோசிக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னுடைய இன்புட் இதுதான். 1 2 3 4ன்றது என்னுடைய இன்புட்டாக வச்சுக்குவோம். ஓகேவா? 5 இதுதான் என்னுடைய இன்புட். நான் இதை வந்து ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் -1 பண்ணணும். ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். மைனஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுறேன்? strrev of sன்னு கொடுத்துட்றேன். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஆக்சுவலாக என்னோடய இன்புட் எப்படி மாறிடணும்? இப்போ 5 4 2 1ன்னு மாறிடும். இப்போ இது எந்த பொசிஷனில் இருக்கும்? தட்ஸ் ஆல். இப்போ இதே வந்து இப்படி கொடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ் பண்ண என்ன மாறிட போகுது? அகெயின் 0th பொசிஷனில் எது இருக்கும்? இது இருக்கும். இப்போ நான் இன்புட் இப்படி கொடுக்குறேன். அகெயின் இது என்ன பொசிஷனில் வந்துடும்? 0th பொசிஷனில் வந்துடும். அகெயின் இது எந்த பொசிஷனுக்கு வந்துடுது? 0th பொசிஷன். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்த ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணிட்ட போகிறேன். ஸ்ட்ரிங் நம்பர் ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கேன், ஸ்ட்ரிங் இன்புட். அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா கடைசி பொசிஷன் எங்கே வந்துடும்? 0th பொசிஷனுக்கு வந்துடும். அந்த 0th பொசிஷன் 0 2 4 6 8ஆக இருந்தால் ஈவன்னு பிரிண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னவா தான் இருக்க போகுது? 1 3 5 7 9ஆக இருக்க போகுது. அவ்வளவுதான். இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஈவன். ஒரு நம்பர் கொடுத்தா ஆடாக ஈவனாக கண்டுபிடிக்கணும். எது யூஸ் பண்ணாமல்? இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர் இல்லாமல். அதனால தான் 6வது மெத்தடாக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் நான் எழுத போகிறேன்னா, ஹெட்டர் ஃபைல்ஸு stdio.h போட்டுக்கோங்க, conio.h போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதோடையே இன்க்ளூட் string.h. என்ன காரணம்னா, லாஜிக்லேயே நம்ம பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் இந்த string.h கூட இருக்குது. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக string.h. நெக்ஸ்ட் லைனு மெயின் ஃபங்க்ஷன். இப்போது என்னுடைய இன்புட் கேர் s of 10. ஸோ என்னோடய இன்புட் என்னவாக இருக்குது? முன்னெல்லாம் இன்டீஜர்னு கொடுத்துருந்தேன், என்னன்ட்டு. இப்போ என்ன கொடுக்குறேன்? எஸ்ன்னு ஒரு வேரியபிள். என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். 10 டிஜிட் வரைக்கும் அதில் கொடுக்கலாம். அது என்னவாக தான் இருக்க போகுது? ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. இப்போ கம்ப்யூட்டர் கேட்க போகுது, ஐயா உங்கள் இன்புட்டை கொடுங்கன்னு. அப்போ ஒரு ப்ராம்ப்ட் வேணும். ஸோ அதனால் நமக்கு என்ன எப்பவுமே யூஸ் பண்ணுவோம்? printf, ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். printf enter a number, அதாவது நம்பர். உடனே யூசர் 1 2 3 4 அல்லது 1 2 3 4 5 அல்லது 7 6 அல்லது 8 9 2 3 இது மாதிரி ஒரு நம்பர் கொடுக்க போகிறான். அதை கீபோர்ட்லேருந்து ப்ரோக்ராம்குள்ளே வரணும். ஒரு ஸ்கேன் ஆஃப் இன்புட் ஸ்டேட்மெண்ட். %s. இதுக்கு முன்னாடி %d கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இன்டீஜராக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன வாங்குகிறோம்? ஸ்ட்ரிங்காக வாங்குகிறோம். ஸோ அதனால் %s $s. முடிஞ்சு போச்சா? இன்புட்டை வாங்கியாச்சு. வாங்கின இன்புட்டை உடனே ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம். வாங்கின இன்புட்டை உடனே என்ன பண்ணிவிடுவோம்? ரிவர்ஸ். அவ்வளவுதான். இங்கே பாருங்கள், str reverse of s. இப்போ நான் 1 2 3 4ன்னு இன்புட் கொடுத்துருந்தேன்னா 4 3 2 1ன்னு என்னவாக இருக்கும்? மாறி இருக்கும். அப்போது இந்த கடைசி டிஜிட்டை பொறுத்து தான் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கடைசி டிஜிட் எந்த இடத்துக்கு வந்துடுது? 0th பொசிஷனுக்கு வந்துடுது. அப்படி வெளியில் வரும்போதும் அது எப்படி வரும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸ்ட்ரிங்கை ஏற்கனவே பல எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன்.
ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டர் வெளியில் எடுத்தோம்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா இப்படி சிங்கிள் கோட்ஸில் தான் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணணும், இது 0வாக இருக்கா, 2ஆக இருக்கா, 4ஆக இருக்கா, 6ஆக இருக்கா, 8ஆக இருக்கா, இது 0வாக இருக்கா, 2ஆக இருக்கா, 4ஆக இருக்கா, 6ஆக இருக்கா, 8ஆக இருக்கான்னு கம்பேர் பண்ணணும், செக் பண்ணணும். என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்? தட்ஸ் இட், இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள், எழுதிடுவோமா? if s of 0 double equal to comparison 0வா இருக்கா? இதை நான் ஏற்கனவே இந்த பைப்லைன் சிம்பிள் போட்டால் என்னன்னு சொல்லியிருந்தேன், bitwise ஆர். டபுள் பைப்லைன் சிம்பிள் போட்டோம்னா லாஜிக்கல் ஆர். இது கம்பேர் பண்ணுறதுக்கு, bitwise ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. டபுள் பைப்லைன் போட்டோம்னா என்ன பண்ணுறது? கம்பேர் பண்ணுறது. அல்லது இது அல்லது s of 0ல் என்னவா இருக்கான்னு பார்க்குறோம், 2ஆக இருக்கான்னு பார்க்குறோம். அல்லது s of 0ல் 4ஆக இருக்கான்னு பார்க்குறோம். அல்லது s of 0ல் 6ஆக இருக்கான்னு பார்க்குறோம். அல்லது s of 0ல் 8ஆக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் அதாவது s of 0ல் 0வாக இருக்கா, அல்லது 2ஆக இருக்கா, அல்லது இது ஆர், லாஜிக்கல் ஆர், அல்லது 4ஆக இருக்கா, அல்லது 6ஆக இருக்கா, அல்லது 8ஆக இருக்கான்னு பார்க்குறோம். இப்படி இருந்தால் அது என்ன நம்பர்? பிரிண்ட் பண்ணிடுவோம். printf even else. அப்படி அந்த எடுத்த ஒரு டிஜிட்டு 0ஆகவும் இல்லை, 2ஆகவும் இல்லை, 4ஆகவும் இல்லை, 6ஆகவும் இல்லை, 8ஆகவும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னவா தான் இருக்க வாய்ப்பு உண்டு. 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். ஸோ என்னன்னு பிரிண்ட் பண்ண வேண்டியது தான், அவ்வளவுதான். printf odd. That's all. Program is over. So simple. இங்கே என்ன யூஸ் பண்ணலை? ப்ளஸ் யூஸ் பண்ணலை, மைனஸ் யூஸ் பண்ணலை, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலை, டிவிஷன் யூஸ் பண்ணலை, அதே மாதிரி மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல. முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம், அவ்வளோதான். ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. இப்போ 2+3 எவ்வளோ ஈஸியோ அது மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் லாஜிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இந்த எபிசோடில் பஸ்ஸிலே ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக என்ன ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன்னா, இதே ஆட் ஈவன் எந்த அளவுக்கு யோசிக்க முடியுதுன்னு பாருங்கள். கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பர்சன்டேஜ் இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, டிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, மாடுலஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வித்தவுட் யூஸிங் எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொன்னாலே இஃப்பு, ஸ்விட்சு அல்லது கொஸ்டின் மார்க் போட்ட ஆப்ரேட்டர், இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஸ்விட்ச் உங்களுக்கு சொல்லித்தரல, அது அப்புறம் பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ப்ரோக்ராம்லையும் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நல்லா பாருங்கள். இஃப் இருக்கக்கூடாது ப்ரோக்ராமில், ஸ்விட்ச் கேஸ் இருக்கக்கூடாது, கண்டிஷனல் ஆப்ரேட்டரும் இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்கிற நம்பர் ஆடா ஈவனானு கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பஸ்ஸு. இதை நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் நான் ஸ்ட்ரிங்கையும் அரேயும் உங்களுக்கு நடத்தினேன்றது. புரியுதுங்களா? ஓகே. இப்போது நம்ம பார்த்த ப்ரோக்ராம் ஆஸ் வெல் அஸ் லாஜிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கம்ப்யூட்டர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் வித்தவுட் யூஸிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாய்.